ఓం శ్రీ గురుభ్యో నమః. హరి ఓం. గణాధిప నమస్తేస్తు ఉమాపుత్ర ఘనాశన వినాయకేశతనయా సర్వసిద్ధిప్రదాయక ఏకదంతైకవదన తదా మూషకవాహన కుమారగురవే తుభ్యం అర్పయామి సుమాంజలిం. ఓం శ్రీ మహాగణపతయే నమః. శ్రీ విద్యావరరూపిణీ భగవతే సంతోషిణీ మాతరం శ్రీ విఘ్నేశ్వర పుత్రికాం సురనరైః సంసేవ్యపాదాంబుజాం కామ్యాభీష్టఫలప్రదాం కరయుగే ఖడ్గత్రిశూలాంకితాం వందే భక్తసుఖప్రదాం శివసతీం வாணீம் ரமாரூபிணி. ஸ்ரீ சந்தோஷி மாதா விரத விதானம். கலியுகத்திலே எல்லா விதமான பாவங்களையும் நிவர்த்தி செய்து சகல சௌபாகியங்களையும் அஷ்டைஸ்வரியங்களையும் புத்திர பௌத்திர அபிவிருத்தியும் சகல சந்தோஷங்களையும் பெற நாம் இந்த சந்தோஷி மாதா பூஜையை செய்வது சாலச் சிறந்தது. ஸ்ரீ விநாயக பெருமான் மானிடர்கள் மேல் அன்பு கருணை கொண்டவராய் சிவயோக சக்தியுடன் கருணை வடிவம் கொண்ட அவரது கண்களிலிருந்து ஒரு பெரிய ஜுவாலை உண்டாயிற்று. அந்த மகா ஜுவாலையிலிருந்து ஒரு ஜோதி பிறந்தது. அந்த ஜோதி ஒரு தாமரை மலரின் மேல் நின்றது. அந்த தாமரை மலரில் இருந்து வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் பிரசன்ன வடிவமும் திவ்ய தேஜஸுடன் கூடிய ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அவளுடைய 4 கரங்களில் 3 கரங்களில் முறையே கட்கம், சூலம், அமிர்த கலசமும் இருந்தன. அவளுடைய 4வது கரத்தால் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்து அபய முத்திரையுடன் புன்னகையுடன் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார். அவ்வமயம் அங்கு வந்த நாரதர் இந்த அற்புதமான குழந்தைக்கு ஸ்ரீ சந்தோஷி மாதா என்று பெயர் சூட்டினார். பூஜைக்கு வேண்டிய திரவியங்களும் விரத நியமங்களும் மஞ்சள் பொடி, குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், பழ வகைரா, சந்தனம், பன்னீர், ஊதுவத்தி, சாம்பிராணி, பச்சரிசி, தேங்காய், நெய், பஞ்சாமிர்தம், முக்கியமாக வறுத்த கடலையும் வெல்லமும் கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கலச சொம்பு, குத்துவிளக்குகள், மணை, மணி, தூபாரத்தி தட்டுகள், மாவிலை கொத்து. விரதம் செய்யும் பொழுது அந்த பூஜை செய்யும் இடம் தூய்மையும் அமைதியும் உடையதாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் கோலம் போட்டு வைக்க வேண்டும். அந்த கோலத்தின் மேல் மனையோ அல்லது மண்டபமோ வைத்து அதன் மேல் சந்தோஷி மாதா படத்தை வைக்க வேண்டும். பூக்களால் மண்டபத்தையும் அம்மனையும் அலங்கரித்து வைக்க வேண்டும். அம்மன் படத்தின் முன்பாக வாழை இலை போட்டு அரிசியை பரப்பி தீர்த்தம் நிறைந்த செம்பை வைக்க வேண்டும். அந்த செம்பை மஞ்சள், குங்குமம் இவைகளால் அலங்கரித்து செம்பினுள் அவரவர்கள் சக்தியானுசாரம் நாணயங்களை போட்டு செம்பினுள் மாவிலைகளை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் ஒன்றை வைக்க வேண்டும். இவ்வாறாக கும்பத்தை வைத்து கும்பத்திற்கு இருபுறமும் குத்துவிளக்குகள் ஏற்ற வேண்டும். மஞ்சள் பொடியில் தண்ணீர் சேர்த்து பிள்ளையார் பிடித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பஞ்சபாத்திரத்திலே ஜலம் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த விரதம் முக்கியமாக 7 வாரங்கள் தொடர்ந்து செய்தால் மிகவும் நல்லது. முக்கியமான நியமம் என்னவென்றால், விரதம் தொடங்கி பூர்த்தியாகிற வரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக புளிப்பு பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. மற்றவர்களுக்கும் புளிப்பு கலந்த பதார்த்தங்களை கொடுக்கக்கூடாது. 7 வாரங்கள் முடிந்து பூஜை பூர்த்தி செய்யும் அன்று பூரி, முந்திரி பாயசம், வறுத்த கடலை, வெல்லம் இவற்றை நைவேத்தியம் பண்ண வேண்டும்.
ஒரு சுமங்கலிக்கும் 9 சிறுவர்களுக்கும் புளிப்பு சேர்க்காத உணவு படைக்க வேண்டும். இவர்களில் யாருக்கும் அன்று தட்சிணை தாம்பூலம் கொடுக்கக்கூடாது. மறுநாள் கொடுக்கலாம். விசேஷமாக இந்த விரதம் வெள்ளிக்கிழமையன்று மட்டுமே செய்ய வேண்டும். பக்தியாக இந்த விரதத்தை செய்பவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உறுதியாக உண்டாகும். குத்து விளக்கேத்துங்கோ. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி உக்காருங்கோ. ஆச்சமனம் பண்ணுங்கோ. ஓம் அச்சுதாய நமः, ஓம் அனந்தாய நமः, ஓம் கோவிந்தாய நமः. மணி வாசிங்கோ. ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷதாம் குரு கண்டாரவன் தத்ரா தேவதாः பாலலாஞ்சனம் இது கண்டாநாதம் கிருத்வா கையில் அக்ஷதை எடுத்துண்டு பிள்ளையார் குட்டுங்கோ. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये तदेव लग्नं सुदितं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपतीते अङ्ग्रैगुं स्मरामि. ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यम् ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापो ज्योतिरसोमृतं ब्रह्मभूर्भुवस्नुवरों ओं ओं மமோபாக்த. இடது கை கீழே வச்சுட்டு வலது கை மேலே வச்சுட்டு வலது தொட மேலே வச்சுக்கோங்க. மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷேத்வர ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமாணஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாபாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. கையில் இருக்கிற அக்ஷதையை போட்டுருங்க. தீர்த்தத்தை தொடுங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கபீதாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன்னோதிபிः ஸ்ரீதசாதனம் அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் ध्यायामि. கையில் அக்ஷதையை வச்சுண்டு கணபதி பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுருங்க. ஆவாஹயாமி. மறுபடியும் அக்ஷதையை போடுறது. மகாகணபதயே நமः. ஆசனம் சமர்ப்பயாமி. அக்ஷதையை போடுறது. மகாகணபதயே நமः. பாதயோः பாஜ்யம் சமர்ப்பயாமி. உத்ரணி ஜலத்தை பஞ்சபாத்திரத்தில் விடுறது. மகாகணபதயே நமः. ஹஸ்தயோः அர்க்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்ரணி தீர்த்தம் விடுங்க. மகாகணபதயே நமः. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் தீர்த்தம் விடுறது. மகாகணபதயே நமः. ஔபச்சாரிக ஸ்நானம் சமர்ப்பயாமி. மறுபடியும் தீர்த்தம் விடுங்க. மகாகணபதயே நமः. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஒரு வெத்தலையோ அல்லது புஷ்பமோ எடுத்துட்டு தீர்த்த பாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை கணபதி பெருமான் மேலே புரோக்ஷணை பண்ணணும். மகாகணபதயே நமः. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்ரணி ஜலத்தை விடுறது. அலங்கரணார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி. விநாயகர் பாதத்தில் அக்ஷதையை போட்டுருங்க. யஜ்ஞோபவீதார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மறுபடியும் அக்ஷதையை போடுறது. மகாகணபதயே நமः. கண்டான் தாரயாமி. சந்தன கிண்ணத்தில் இருக்கிற சந்தனத்தை கணபதி பெருமானுக்கு அலங்காரம் பண்ணுங்க. மகாகணபதயே நமः. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் மஞ்சள் வைக்கிறது. மகாகணபதயே நமः. புஷ்பைः பூஜயாமி. ஒரு தாம்பாள தட்டில் புஷ்பங்களை வச்சுட்டு நமகான்னு சொல்றச்ச ஒவ்வொரு புஷ்பமா சுவாமி மேலே போட்டுக்கிட்டே வரணும். ஓம் சுமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகர்ணகாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கணாதிபாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் கணாध्यक्षाय நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் शूर्पकर्णाय नमः. ओम हेरंबाय नमः. ओम स्कंदपूर्वजाय नमः. ओम श्री महागणपतये नमः. नानाविध पत्र परिमल पुष्प पूजां समर्पयामि. धूपम. இப்போ 2 ஊதுவத்தியை குத்து விளக்கில் ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு அந்த தூபத்தை விநாயகர் பெருமானுக்கு திருப்பணும். दशांगं कुक्कुरोपेतं सुगंधं च मनोहरम् आग्नेयस्मर्पदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां. महागणपतये नमः. धूपमाघ्रापयामि. दीपं. கையில் இருக்கிற தூபத்தை ஓரமாக வச்சுருங்க. இப்போ 2 அட்சதை எடுத்துட்டு விளக்கம் பேரில் போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. महागणपतये नमः. प्रत्यक्ष दीपं दर्शयामि. धूपदीपानन्तरम् आचमनीयं समर्पयामि. ஒரு உத்ரணி ஜலத்தை மறுபடியும் தீர்த்த பாத்திரத்தில் விட வேண்டியது.
நைவேத்யம். வெத்தலை பாக்கு பழம் வச்சு விநாயகப் பெருமானுக்கு நைவேத்தியம் வைக்கணும். அந்த நைவேத்தியங்கள் மேலே தீர்த்தத்தை புரோக்ஷணை பண்ணுங்க. புரோக்ஷணை பண்ணி 5 முறை கையை காட்டணும். ஓம் தோர்புவஸ்வः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् देवसवितः प्रसुता सत्यं त्वत्तेरपरिषिञ्चामि. ॐ प्राणाय स्वाहा ॐ अपानाय स्वाहा ॐ ज्ञानाय स्वाहा ॐ उदानाय स्वाहा ॐ समानाय स्वाहा ॐ ब्रह्मणे स्वाहा. महागणपतये नमः. यदा भागं कदलीफलं गुडोपहारं निवेदयामि. நிவேதனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ருத்ரனி தீர்த்தத்தை தட்டில் விட வேண்டியது. மத்தியே மத்தியே பாரியம் சமர்ப்பயாமி. மறுபடியும் அதே மாதிரி விட வேண்டியது. ஹஸ்தௌ பிரக்ஷாளயாமி. மறுபடியும் விட வேண்டியது. பாதௌ பிரக்ஷாளயாமி. மறுபடியும் தீர்த்தம் விடுங்க. போர்புவஸ்சுவः பூகே பல தாம்பூலம் சமர்ப்பயாமி. வெத்தலை பாக்கு தாம்பூலத்தை தொற்றுங்க. மகாகணபதயே நமः. கற்பூர நீராஜனம். கற்பூர ஆர்த்தி தட்டில் 2 வில்ல கற்பூரம் வச்சு கற்பூரத்தை ஏற்று விநாயகப் பெருமானுக்கு திருப்புங்கோ. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தः பிரச்சோதயாத். மகாகணபதயே நமः. கற்பூர நீராஜனம் தரிசயாமி. நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு ஜுவாலைக்கு சுற்றி போட்டுட்டு அப்புறமா அந்த கற்பூர தீபாராதனையும் நீங்கள் கண்ணில் ஒத்திக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ கையில் புஷ்பமும் அக்ஷதையும் வச்சுக்கணும். கணபதியை பிரார்த்தனை பண்ணுங்க. वक्रतुण्ड महाकाय कोटिसूर्य समप्रभ अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. அக்ஷதையை விநாயகப் பெருமான் மேலே போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறமா சங்கல்பம் பண்ணிக்கணும். கையில் அக்ஷதையை வச்சுக்கணும். இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சுட்டு வலது துடை மேலே வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். மம உபாக்தா சமஸ்த துரிதக்ஷயத்வாரா श्री परमेश्वर श्री लक्ष्मी नारायण प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भरतवर्षे भरतखण्डे शकाब्धे मेरोर्दक्षिणे दिग्भागे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवाधि 6 संवत्सराणां மத்தியே நாம சம்வத்சரே வருஷம் பேர் சொல்லிக்கிறது. அயனே என்ன அயனமோ அதை சொல்லிக்க வேண்டியது. ருத்து பேர் சொல்லிக்க வேண்டியது. மாசே என்ன மாசமோ அந்த மாசத்தை சொல்லிக்க வேண்டியது. பக்ஷே எந்த பட்சமோ அந்த பட்சத்தை சொல்லிக்க வேண்டியது. வாசரே சுக்ரவாசரே ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதௌ திதி சொல்லிக்கிறது. ஸ்ரீமத்யாக உங்கள் கோத்திரத்தை சொல்லிக்கிறது. கோத்ராயாக உங்கள் பேர் சொல்லிக்கிறது. நாமதேயாயாக மமான்னு சொல்லுங்க. அஸ்மாக்கம் சகுடும்பானாம் க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித फलपुरुषार्थ सिद्ध्यर्थम सत्संतान सौभाग्य शुभफल प्रदातत्व सिद्ध्यर्थम यावज्जीवं दीर्घ सौमंगल्यावाप्त्यर्थम ममानु चलुंगो इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम समस्त दुरितोप शांत्यर्थम समस्त मंगलावाप्त्यर्थम विशेषेण संतोषिणी माता देवी प्रीत्यर्थम संतोषि माता प्रसाद द्वारा मम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम संभविता प्रकारेण संभवद्भिः द्रव्यैः संभवद्भिः उपचारैश्च यावच्छक्ति ज्ञानमावाहनादि षोडशोपचार पूजां करिष्ये. கையில் இருக்க அக்ஷதையை வடக்கால போட்டுருங்கோ. தீர்த்தத்தை தொடுங்கோ. அபவுபஸ்பிருஷ்யா இப்போ மறுபடியும் அக்ஷதையை கையில் வச்சுக்கிறது. கணானாஹம் த்வா गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिश्चेदसादनम् अस्मात् हरिद्रा बिम्बात् आवाहितं गणपतिं यथास्थानं प्रवेशयामि.
அக்ஷதையை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டு அந்த விநாயகரை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்கணும். மகாகணாதிபதஜே நமஹ யதாஸ்தானம் பிரவேசஜாமி. சுவாமி பாதத்திலேருந்து கணபதி பாதத்திலேருந்து 2 அக்ஷதை எடுத்து உங்கள் சிரசு மேலே போட்டுக்க வேண்டியது. கணாதிபதி பிரசாதம் சிரசா கிருண்ணாமி ததங்கம் கலச பூஜாம் கரிஷ்யே. இப்போ உங்கள் முன்னே இருக்கிற பஞ்சபாத்திரத்துக்கு 4 பக்கமும் சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்குள்ள புஷ்பத்தை போடணும். நான் மந்திரம் சொல்கிற வரைக்கும் மேலே கையை மூடிக்கணும். कलशस्य मुखे विष्णुः कण्ठे रुद्रशमाश्रितः मूले तत्र स्थितो ब्रह्म मध्ये मातृगणाः स्मृताः कुक्षौ तु सागरात् सर्वे सप्तद्वीपा वसुन्धरा ऋग्वेदो चतुर्वेदस्तामवेदोऽह्यथर्वणः अङ्गैश्च दहितात् सर्वे कलशाम्बुसमाश्रिताः आजान्तु देवि पूजार्थं दुरितक्षतकारकाः गंगे च जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु कलशोदकेन पूजा द्रव्याणि देवमात्मानं मण्डपं च प्रोक्ष. அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை சுவாமி மேலே பூஜா திரவியங்கள் மேலே உங்கள் மேலே புரோக்ஷணை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நவக்கிரக பூஜை அஷ்டதிக்பாலக பூஜை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு கிரகமாக தியானம் பண்ணிட்டு ஆவாகயாமி அப்படின்னு சொல்கிறச்ச அக்ஷதையை அந்த மண்டபத்தில் கலசம் மேலே போட்டுக்கிட்டே வரணும். ஓம் சத்யேனவர்த்தமானோ நிவேசயம் நமதம் மச்சஞ்ச हिरण्यदेन वितार्देन देवो जाति भुवनानि पश्यन्ने. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित सूर्यग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. आप्याजस्त्वतमेतुते विश्वतस्त्वोपविष्टजं भवावाजश्च सङ्गते. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित चन्द्रग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. अग्निर्मूर्धादिवः ककुत्पति पृथिव्या अयम् अपागुं रेतागुं सिचिन्वते. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित अंगारकग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. उद्भुज्यस्त्वाग्ने प्रतिजागत्येनमित्तापूर्ते चखं सुजेता भजञ्च पुनः कृण्डग्यस्तापितरञ्जुवानमन्वादागुंसे त्वहितं तुमेताम्. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित बुधग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. बृहस्पते अतियदर्योर्हाद्युमध्युमादिक्रतुमच्चलेषु यज्जेतजच्चमपुरतप्रजाततस्तासुद्रविणन्देहि चित्रम्. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित बृहस्पतिग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. शुक्रन्ते अन्यज्जतन्ते अन्यज्जशुरूपे अहनीज्योतिवासे विश्वाहि वाचा अवचित्कदावो भद्रादे पूषन्निहरातिरस्तो. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित शुक्रग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित शनेश्वरग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. कयानश्चित्रमा भवतो ते तदा वृतः सखा कया च तिष्ठजा वृता. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित राहुग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. केतुं गृह्णन्न केतवेपेशो मर्या अपेशते समुषड्भिरजाजथाः. अस्मिन् मण्डले अधिदेवता प्रत्यधिदेवता सहित केतुग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि. अष्टदिक्पालक पूजै. ओम इंद्रं वा विष्णुतस्मरिहवामहे तनेभ्यः अस्माकमस्तु केवलः. इंद्रं लोकपालकं ध्यायामि आवाहयामि. अग्निं दूतं वृणीमहे होतारं विष्णवेदसम् अस्य यज्ञस्य सुक्रतुम्. अग्निं लोकपालकं ध्यायामि आवाहयामि. यमाज सोमकुं सुनुत जमाज जुहुता हविः यमकुं यज्ञो गच्छत चग्निदूतो अलङ्कृतः. यमं लोकपालकं ध्यायामि आवाहयामि. यत्ते देवे निरतिरापवन् ददामग्रेवात्वमिदत्यम्
इदं ते तद्वच्चां जाजुषोरमज्जा तथा जीव पितृबुद्धिप्रमुग्धः निरृतिं लोकपालकं ध्यायामि आवाहयामि इमं मे वरुणश्रुतेहमज्जाजमडज तामवश्वराजके तत्त्वाजामि ब्रह्मणा वन्दमानस्तदाजास्ते जजमानो हविर्भे अहेडमानो वरुणेह भोज्जुरजगं चमाराजुप्रमोषेः वरुणं लोकपालकं ध्यायामि आवाहयामि तपवाजव्रतस्तते त्वद्जामातरद्भुता तावां स्यावृणीमहे वायव्यं लोकपालकं ध्यायामि आवाहयामि सोमो धेनुकुं सोमो अर्वन्तमाशुं सोमो वीरं कर्मण्यं दधातो साधन्यं वितज्जगुं सभेजं विदुषत्रपटं जो ददात तस्मै कुबेरं लोकपालकं ध्यायामि आवाहयामि तमीशानं जगतस्तस्तुषस्पतिं धियञ्जन्मवसे वो महे भयं पूषाणो जतावेतसामसत्रुते रक्षिता पाजुरदद्वस्वस्तजे ईशानं लोकपालकं ध्यायामि आवाहयामि आदित्यादि नवग्रह अष्टदिक्पालकदेवताभ्यो नमः एते गन्धाक्षतान् समर्पयामि पंचोपचारपूजां समर्पयामि இப்போ நவக்கிரகங்களை பிரார்த்தனை பண்ணுங்க ஆதித்யாஜ சோமாஜ मङ्गलाज बुधाज च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः அக்ஷதையா இந்த மண்டபத்தில் போட்டுற வேண்டியது ததங்கம் சந்தோஷி மாத்ருதேவதா பூஜாம் கரிஷ்யே கையில் நிறைய புஷ்பம் அக்ஷதை வச்சுண்டு சந்தோஷி மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது ஓம் हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतत्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः सर्वसिद्धिप्रदां सर्वालोकैकप्रियदर्शिनीं ध्यायामि देवीं सन्तोषी मातृरूपां निरन्तरं श्रीसन्तोषी मातृदेवीं ध्यायामि तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं विन्दे जङ्गामच्चं पुरुषानहम् आवाहयामि देवे त्वां भक्ताभीष्टशुभप्रदे सुरासुरनरैर्नित्यं पूजितां सुमनोहरं श्रीसन्तोषी मातृदेवीम् आवाहयामि मातः सर्वजगत्रात्रे यावत् पूजावसानकम् तावत्त्वं कृपया देवी बिम्बेऽस्मिन् सन्निधिं कुरु कुम्भेऽस्मिन् सन्निधिं कुरु இப்போ கையை கூப்பிக்கணும் आवाहिता भव स्थापिता भव सुप्रसन्ना भव वरदा भव अवकुण्ठिता भव स्थिरासनं कुरु प्रसीद 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 மறுபடியும் புஷ்பங்களை கையில் வச்சுண்டு சந்தோஷி மாதாவை தியானம் பண்ணுங்க अश्वपूर्वां रथभज्जां हस्तिनाथ प्रबोधिनीं श्रियं देवीमुपह्वजे श्रीर्मा देवीर्जुषतां रविकोटिप्रभे देवी रम्याभरणभूषिते रत्नसिंहासनं चारु ददामि प्रतिगृह्यतां श्रीसन्तोषी मातृदेव्यै नमः ஆசனம் சமர்ப்பயாமி புஷ்பங்களை அம்பாள் பாதத்தில் போட வேண்டியது காம்சோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாராமார்த்ரான் ஜலந்தே திருப்தான் தற்பஜந்தே பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாபிஹோ பக்மஜேத்ரியம் சுரநாரீபிதா ராஜ்யே கடநாத சுபுத்ரிகே மயா தத்தம் गृहाणार्घ्यं त्रिलोके चेदवोस्तुते श्री संतोष महामातृदेव्यै नमः पादयोः पाद्यं समर्पयामि ஒரு உத்ரணி ஜலத்தை பக்கத்துல கிண்ணத்துல விட வேண்டியது चन्द्रां प्रभातां यशजाज्ज्वलन्तीं त्रिजं लोके देवी दुष्टामुदारां तां पद्मिनीमीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मेणश्च तां तां वृणे पद्मपत्रविशालाक्षी सर्वमङ्गलदायिनी सन्तोषी मातृदेवी त्वं गृहाणा च मनीयकम् श्रीसन्तोषी मातृदेव्यै नमः
ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விட வேண்டியது. ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோபனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹ தச்ச பதானி தபசானுதந்து மாஜாந்தராஜாச்ச வாச்ய அலக்ஷ்மீः சகல புவன பஞ்சே சர்வசௌఖ్య பிரதாத்ரீ విశద శుచి విలాసే విఘ్నరాజస్య పుత్రీ దధి మధుకృతయుక్తం క్షీరరంబా ఫలాఢ్యం సురుచిర మధుపర్కం గృహ్యతాం దేవి వందే. శ్రీ సంతోషీ మాతృదేవ్యై నమః. మధుపర్కం సమర్పయామి. పంచామృతంகளை వెత్తలయాల అమ్మన్ మేల ప్రోక్షణ பண்ண వేண்டிయது. ఉపైతుమాం దేవజగః కీర్తిష్యమణినాథః ప్రాతర్భూతాత్మరాత్రేత్తిం కీర్తివృద్ధిం దదాతు మే. నరకిన్నర గంధర్వా నాగయక్షాది పూజితే పంచామృత స్నానమిదం స్వీకురుష్ట శుభప్రదే. శ్రీ సంతోషీ మాతృదేవీం పంచామృతై స్నాపయామి. இப்போ தீர்த்தத்தை வெத்தலையால அம்மன் மேல ప్రోక్షణ பண்ணணும். గంగాది సర్వతీర్థేభ్యః ఆహృతైరమలైర్జలైః శుద్ధోదక స్నానమిదం సంతోషీ దేవి గృహ్యతాం. సంతోషీ మాతృదేవ్యై నమః. శుద్ధోదక స్నానం సమర్పయామి. మలాంజేట్టామలక్ష్మీర్నాజాం జహం అభూతిమసవృద్ధం చ సర్వాన్నిర్నుద మే గృహాత్. దుకూలం స్వీకురుష్వేదం స్వర్ణబిందు సమాయుతం ఉత్తరేజం కంచుకం చ సంతోషే దేవి సుప్రభే. శ్రీ సంతోషే మాతృదేవ్యై నమః. కంచుక సహిత వస్త్రయుగ్మం సమర్పయామి. அம்பாளுக்கு அக்ஷதையை போட வேண்டியது. కేజోరకంకటే దివ్యే హారనోపురమేఖలాః విభూషణాన్యమూల్యాని గృహాణసురబంధితే. శ్రీ సంతోషీ మాతృదేవ్యై నమః. ఆభరణాన్ని సమర్పయామి. அம்பாளுக்கு புதியதாக ஏதாவது ஆபரணங்கள் இருந்தால் அதை சமர்ப்பிக்கலாம். గంధద్వారాంధురాదర్శాన్ నిత్యపుష్టాంకరేషణీం ద్వీప్తరేకం సర్వభూతానాం త్వామిహోపక్వజే త్రిజం. చందనాగరు కర్పూర కస్తూరి కుంకుమాన్వితం విలేపనం మహాదేవి ప్రీత్యర్థం ప్రతిగృహ్యతాం. శ్రీ సంతోషీ మాతృదేవ్యై నమః. దివ్యశ్రీ చందనం సమర్పయామి. அம்பாளுக்கு சந்தனம் வைக்கிறது. మనసః కామవాకోతిం వాచశ్చమసేమహే పశూనాగుం రూపమన్నచ్చమజిష్ట్రే త్రిజతాం యశః. అక్షతాన్ దబళాన్ దివ్యాన్ శాలీయాన్ తండులాన్ శుభాన్ శోభనాంశ్చ మయా దత్తాన్ స్వీకురుష్వ దయానిధే. శ్రీ సంతోషీ మాతృదేవ్యై నమః. అక్షతాన్ సమర్పయామి. அம்பாள்கிட்ட அக்ஷதையை போடுறது. కర్దమేన ప్రజాభూత మహి సంభవ కర్దమ శ్రియం వాచజ మే కులే మాతరం పద్మమాలినీం. మల్లికా శతపత్రైశ్చ జాతే పున్నాగచంపకైః సుగంధి కుసుమైః పూజాం కరోమి ప్రతిగృహ్యతాం. శ్రీ సంతోషీ మాతృదేవ్యై నమః. నానావిధ పుష్పాణి సమర్పయామి. புஷ்பங்கள் நிறைய தட்டில் வச்சுட்டு நமஹான்னு சொல்றச்ச ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வர வேண்டியது. అథాంగ పూజ. ఓం దేవ్యై నమః. పాదౌ పూజయామి. ఓం ఆజ్యాజై నమః. జానునే పూజయామి. ఓం ఐశ్వర్యదాయిన్యై నమః. ఉల్భౌ పూజయామి. ఓం కరంభోరవే నమః. ఊరో పూజయామి. ఓం ఈశ్వర్యై నమః. కటిం పూజయామి. ఓంకారరూపిణ్యై నమః. గగనం పూజయామి. ఓం గజాననపుత్రికాయై నమః. కటిం పూజయామి. ఓం భక్తవత్సలాయై నమః. నాభిం పూజయామి. ఓం కరాళరూపాయై నమః. ఉదరం పూజయామి.
ఓం దయాహృదయాజై నమః వక్షస్థలం పూజయామి ఓం కంబుకంఠై నమః కంఠం పూజయామి ఓం చంద్రముఖ్యై నమః ముఖం పూజయామి ఓం కమలనేత్రాజై నమః నేత్రే పూజయామి ఓం చిద్రూపిణ్యై నమః శ్రోత్రే పూజయామి ఓం గుడప్రియాజై నమః హస్తౌ పూజయామి ఓం సురపూజితాజై నమః శిరః పూజయామి ఓం సంతోషే మాతృదేవతాజై నమః సర్వాణ్యంగాని పూజయామి అథ అష్టోత్తరశతనామ పూజా ఓం అమలాజై నమః ఓం అనుపమాజై నమః ఓం ఆనందదాజింజై నమః ఓం ఇందుశీతలాజై నమః ఓం ఇందిరాదిపూజితాజై నమః ఓం ఏకదంతాత్మజాజై నమః ఓం ఐశ్వర్యదాజింజై నమః ఓం అనంతరూపిణ్యై నమః ఓం ఆనందదాజింజై నమః ఓం కమలసంభవాజై నమః ఓం కాంతాజై నమః ఓం కీర్తిదాజై నమః ఓం కూటస్థాజై నమః ఓం కంబుకంఠై నమః ఓం అశోకాజై నమః ఓం అద్భుతాజై నమః ఓం అనఘాజై నమః ఓం ఆశ్రితవత్సలాజై నమః ఓం క్రూరవినోదిన్యై నమః ఓం కోమలాజై నమః ఓం ఖడ్గదారిణ్యై నమః ఓం త్రిగుణాత్మికాజై నమః ఓం గగనచారిణ్యై నమః ఓం గీతప్రియాజై నమః ఓం గూఢాత్మికాజై నమః ఓం గౌరూపిణ్యై నమః ఓం గుఢప్రియాజై నమః ఓం అనఘాజై నమః ఓం క్రోధవర్జితాజై నమః ఓం కోమల్యై నమః ఓం కామరూపిణ్యై నమః ఓం కనకప్రభాజై నమః ఓం కృపానిధజై నమః ఓం కైవల్యదాజిన్యై నమః ఓం గౌరీ పౌత్ర్యై నమః ఓం గణప్రియాజై నమః ఓం జగజ్జనన్యై నమః ఓం జీమూతనాదిన్యై నమః ఓం జ్ఞానస్వరూప్యాజై నమః ఓం జ్ఞానదాజై నమః ఓం తత్వస్వరూపిణ్యై నమః ఓం తేజస్విన్యై నమః ఓం త్రజేమయ్యై నమః ఓం విద్యాజై నమః ఓం దీప్తాజై నమః ఓం జ్యుతిమచ్చై నమః ఓం ధీరాజై నమః ఓం ధ్రువాజై నమః ఓం ధీమచ్చై నమః ఓం ధనధాన్యకర్జై నమః ఓం ధర్మనిలయాజై నమః ఓం దారిద్ర్యధ్వంసన్యై నమః ఓం దేవ్యై నమః ఓం దివ్యాభరణభూషితాజై నమః ఓం నాదప్రియాజై నమః ఓం నిరంజనాజై నమః ఓం నీతిదాజై నమః ఓం నిగమగోచరాజై నమః ఓం పద్మజాజై నమః ఓం పాదసప్రియాజై నమః ఓం పావనాజై నమః ఓం పూజ్యాజై నమః ఓం ప్రకృత్యై నమః ఓం ప్రీతిదాజై నమః ఓం ప్రియభాషిణ్యై నమః ఓం ప్రసన్నవదనాజై నమః ఓం ప్రసాదావిముఖ్యై నమః ఓం వసుధాజై నమః ఓం వసుధారిణ్యై నమః ఓం ఫలదాజై నమః ఓం భగవచ్చై నమః ఓం భక్తప్రియాజై నమః ఓం భీషణాజై నమః ఓం భైరవ్యై నమః ఓం భాసురాజై నమః ఓం బంధుప్రియాజై నమః ఓం భూతికారిణ్యై నమః ఓం ధర్మప్రియాజై నమః ఓం భవ్యాజై నమః ఓం బంధనధ్వంసన్యై నమః ఓం బ్రహ్మాదిసేవితాజై నమః ఓం మంగళాజై నమః ఓం మీనాక్షై నమః ఓం మూలాధారాజై నమః ఓం మోక్షదాజిన్యై నమః ఓం ముక్తాహారవిభూషితాజై నమః ఓం మంగళప్రదాజై నమః ఓం మాధుర్యప్రియాజై నమః ఓం మహిమాన్వితాజై నమః ఓం రమ్యాజై నమః ఓం రక్తాంబరధారిణ్యై నమః ఓం శ్రద్ధాజై నమః ఓం శుకజై నమః ఓం విద్యాజై నమః ఓం విభోచ్చై నమః ఓం లోకశోకనాశన్యై నమః ఓం విమలాజై నమః ఓం విభోచ్చై నమః ఓం విత్తజనన్యై నమః ఓం వాగ్రూపాజై నమః ఓం శుభప్రదాజై నమః ఓం శాంత్యాజై నమః ఓం సత్యప్రియాజై నమః ఓం సర్వోపద్రవనాశన్యై నమః ఓం సిద్ధిప్రియాజై నమః ఓం హేమవాదిన్యై నమః ఓం సంతోషే మాతృదేవ్యై నమః నానావిధ పరిమళ పుష్పాణి పూజాం సమర్పయామి ఆపస్థితం తస్నిగ్ధాని చిక్లేతవస మే గృహే
निचदेवीं मातरग्रस्त्रिजं वाचकमे कुले दशाङ्गं गुग्गुलोपेतं सुगन्धं च मनोहरम् आग्रे दत्तर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम् श्रीसन्तोषी मातृदेव्यै नमः धूपमाघ्रापयामि இப்போ ஊதுவத்தியை திருப்புறது தணல் இருந்ததுன்னா சாம்பிராணி போட்டு அந்த தூபத்தை அம்பாளுக்கு திருப்பலாம். आर्द्रां पुष्करणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः साज्यं त्रिवर्ति संयुक्तं वह्निना योजितं प्रियं गृहाणदेवि सन्तोषे दीपं दास्यामि स्वीकुरु श्रीसन्तोषी मातृदेव्यै नमः दीपं दर्शयामि நெய்த்திரு இருந்ததுன்னா அதை ஏற்று அம்பாளுக்கு திருப்புங்கோ. धूपदीपानन्तरमाचमनीयं समर्पयामि ஒரு உத்ரணி ஜலத்தை தட்டில் விட வேண்டியது. आर्द्रां यःकरणीं यष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः चणकैर्गुडसंयुक्तैर्मधुरं हृदयङ्गमं सन्तोषि मातृदेवी त्वं नैवेद्यं प्रतिगृह्यताम् सन्तोषी मातृदेव्यै नमः नैवेद्यं समर्पयामि இப்போ மகா நைவேத்தியமாக பழ வகைகள் என்னென்ன செய்துள்ளீர்களோ பாயசம் முக்கியமாக வறுகடலை எல்லாத்தையும் வச்சு தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு முன்ன வச்சு அதை மேலே தீர்த்தம் புரோக்ஷணை பண்ண வேண்டியது, திருப்ப வேண்டியது, 5 முறை கையை காட்ட வேண்டியது. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் ஞானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. सन्तोषी मातृदेव्यै नमः कदलीफलानि नानाफलानि नारिकेळकण्डद्वयं नानाभक्ष्याणि गुडसहितक्षणकभक्ष्याणि निवेदयामि निवेदनानन्तरम् आचमनीयं समर्पयामि ஒரு உத்ரணி ஜலத்தை தட்டில் விட வேண்டியது. मध्ये मध्ये पानीं समर्पयामि हस्तौ प्रक्षालयामि पादौ प्रक्षालयामि पुनः चमनीयं समर्पयामि कोके फलसमायुक्तं ताम्बूले दलसंयुतं मुक्ताचूर्णेन संयुक्तं ताम्बूलं देवि स्वीकुरु तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यच्चां हिरण्यं प्रभूतं गावोदाश्चोच्चारे विन्देजं पुरुषानहं श्रीसन्तोषी मातृदेवतायै नमः पूके फलताम्बूलं समर्पयामि வெத்தலை பாக்கு தாம்பூலம் அம்மனண்ட சமர்ப்பணம் பண்ணுங்கோ. கற்பூரம் தட்டில் ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு திருப்புங்கோ. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारि धीमहि तन्नो दुर्गः प्रचोदयात् श्रीसन्तोषी मातृदेव्यै नमः सर्वमङ्गलावाप्त्यर्थं கற்பூரநீராஜனம் தரிசயாமி அந்த கற்பூர ஹாரத்தி தட்டை கீழே வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை அந்த ஜுவாலைக்கு சுற்றி அம்பாள் பாதத்தில் போட்டுருங்க. நீராஜனானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி ஒரு உத்ரணி ஜலத்தை விட வேண்டியது. ரக்ஷாந்தாரஜாமி அந்த கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். பூஜையில் கலந்துக்கவா எல்லாருக்கும் அந்த கற்பூர தீபாராதனையை காட்டணும். ஓம் தாதா புரஸ்தாத்யமுதா ஜஹாரா சக்ரப்ரவித்வான் ததிசச்சதஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்தகிஹ பவதே நான்யः பந்தா அஜனாய விஜ்யதே சர்வமங்கள சௌபாக்ய भोगभाग्यप्रदाजिनी सन्तोषे मातृदेवी त्वं गृह्यतां मन्त्रपुष्पकम् श्री सन्तोषे मातृदेव्यै नमः मन्त्रपुष्पं समर्पयामि நிறைய புஷ்பங்கள் கையில் வச்சுட்டு அம்பாள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி பிரதட்சணம் பண்ணணும். यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि प्रणश्यन्ते प्रदक्षिण पदे पदे पापोऽहं पापकर्माहं पापात्मा पापसम्भवः पाहि मां कृपया देवी
शरणागतवत्सला अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी. எல்லாரும் சாஷ்டாங்கமாக அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். எல்லாரும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காரணும். சத்ரம் தாரயாமி चावनं वेदयामि नृत्यं दर्शयामि गीतं श्रावयामि वाद्यं घोषयामि आन्दोलिकान् आरोहयामि अश्वान् आरोपयामि गजान् आरोपयामि भक्त्योपचार शक्त्योपचार षोडशोपचार सर्वोपचार पूजां समर्पयामि. அக்ஷதைய போட வேண்டியது. மறுபடியும் அக்ஷதையும் ஜலமும் கையில் விட்டுக்க வேண்டியது. यस्य स्मृत्याजनावोक्च तपः पूजा क्रियादिषु न्यूनं सम्पूर्णतां जाते सज्जो वन्दे तमच्युतं मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं महेश्वरे यत्पूजितं मया देव परिपूर्णं ततस्तु ते. अनेन सन्तोषे मातृदेवे पूजेन भगवते सर्वात्मिका सर्वं श्री संतोषी माता देवी सुप्रीता सुप्रसन्ना वरदा भवन्तु. अक्षதையும் ஜலமும் அம்பாள் பாதத்தில் விட்டுருங்கோ. மம இஷ்டகாம்யார்த்தபல சித்திரஸ்து. அம்பாள் பாதத்திலேருந்து புஷ்பங்களை எடுத்து உங்கள் சிரஸில் தரிக்கணும். இப்போ சந்தோஷ மாதா மகிமையை பற்றி கதை சொல்ல போகிறேன். ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. பரமேஸ்வரருடைய லீலாவிலாசமான இப்பூ உலகத்தில் ஒரு புண்ணிய நதி தீரத்தில் மிகுந்த சோபாயமானதுமாகிய ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற ஒரு பட்டினம் உண்டு. அந்த பட்டினத்தில் 7 மகன்கள் கொண்ட ஒரு மூதாட்டி வசித்து வந்தாள். அவர்களில் 6 பேர் மாத்திரம் நன்றாக பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். 7வது மகனான ஸ்ரீகரன் என்பவனோ எவ்விதமான வேலையுமின்றி சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தார். அவனது தாயார் ஸ்ரீகரனுடைய சகோதரர்கள் 6 பேருக்கும் நல்ல உணவு படைத்து இந்த ஸ்ரீகரனுக்கு மாத்திரம் மற்ற 6 பேர்கள் சாப்பிட்ட பிறகு இருந்த மிச்ச மீதமுள்ள எச்சில் உணவை உணவாக கொடுத்தார். இந்த அக்கிரமமான நிகழ்ச்சியை ஸ்ரீகரனுடைய மனைவி பார்த்துவிட்டு மனம் பொறுக்காமல் ஒரு நாள் தன் கணவனிடம் இவ்வாறு சொல்கிறாள். உங்கள் தாயாருக்கு உங்கள் மீது எவ்வளவோ அன்பும் பாசமும் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டுள்ளீர்கள். ஆனால் உங்கள் தாயார் உங்களை ஓரவஞ்சனையுடன் பார்க்கிறார். நீங்கள் ஏமாளி, பணம் சம்பாதிக்க இயலாதவர் என்று உங்கள் தாயார் உங்களுக்கு எச்சில் உணவை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதை நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். நீங்கள் இதை இன்னமும் உணராமல் இருக்கிறீர்கள். இதை கேட்ட ஸ்ரீகரன் பதில் ஒன்றும் கூறாமல் மறுநாள் தன் மனைவி சொல்வது நிஜம்தானா என்று பார்ப்பதற்கு தனக்கு தலைவலி என்று எல்லோரிடமும் சொல்லி ஒரு துணியை போர்த்தி கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்து நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது தன் மனைவி கூறியது போல் எல்லாமே நடைபெறுவது கண்டு ஸ்ரீகரன் மிகவும் மனம் வருந்தினான். அது சமயம் அவனது தாயார் அவனை எழுப்பி எப்போதும் போல் அவனுக்கு எச்சில் உணவை கொடுக்க ஸ்ரீகரன் உடனே, அம்மா, இன்று எனக்கு பசி இல்லை, பிறகு சாப்பிடுகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு உடனே எழுந்து சென்று மாட்டுத் தொழுவத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் தன் மனைவியிடம், நீ சொல்லியதையெல்லாம் நானும் என் கண்ணால் நேரடியாக பார்த்தேன். இவ்வளவு காலம் நான் எச்சில் உணவையே சாப்பிட்டு கொண்டு வந்துள்ளேன் என்று மனம் வருந்தியவனாக தன் மனைவியிடம், இனி ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஆண்டவன் அருளால் வெளியூர் சென்று எப்படியாவது பொருள் சம்பாதித்து கொண்டு வருவேன் என்று சத்தியம் செய்து தன் மனைவியை பத்திரமாக இருக்கும்படியும் தான் திரும்பி வரும் வரையில் இங்கேயே இருக்கும்படியும் பொருள் சம்பாதித்து பிறகு அவளை அழைத்து கொண்டு போவதாகவும் சொன்னார். அதற்கு அவள் தன் கணவனிடம்,
உங்கள் நினைவாக ஏதாவது ஒன்றை கொடுங்கள் என்று கேட்டதற்கு உடனே ஸ்ரீகரன் தன் கைவிரலில் இருந்த கணையாழியை கழட்டி தன் மனைவிக்கு அணிவித்தான். உடனே அவன் அங்கிருந்து புறப்பட்டு மாதவபுரம் என்கிற ஊர் போய் சேருகிறான். மாதவபுரத்திலே செல்வந்தனான ஒரு வியாபாரியிடம் ஸ்ரீகரன் வேலைக்கு போய் சேர்ந்து அவனிடம் மிகுந்த விசுவாசமாக இருந்து நல்ல பேரும் புகழும் சம்பாதித்து கொண்டார். அந்த செல்வந்தனும் ஸ்ரீகரனின் வரவால் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதித்தான். ஆகவே அந்த செல்வந்தன் ஸ்ரீகரனின் மேல் மதிப்பு வைத்து தனக்கு வரும் லாபத்தில் பாதி ஸ்ரீகரனுக்கு கொடுத்து வந்தார். 12 வருடங்களுக்கு பிறகு அந்த செல்வந்தன் வியாபாரம் அனைத்தையுமே ஸ்ரீகரனிடம் ஒப்படைத்து விட்டார். இவ்வாறு ஸ்ரீகரனும் பெரும் பணக்காரனாகி அவனும் பெரிய வியாபாரியாகிவிட்டான். அவனுக்கு வீடு வாசல் மனைவியின் ஞாபகமே வரவில்லை. இங்கோ ஸ்ரீகரனின் மனைவி ஸ்ரீமதி என்பவள் மாமியார் வீட்டில் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறாள். அவளது மாமியார் ஸ்ரீமதியை மிகவும் கொடுமைப்படுத்துகிறாள். ஸ்ரீமதி பிரதிதினம் காட்டிற்கு சென்று விறகுகள் எடுத்துக்கொண்டு வந்து அதை விற்று காலத்தை கழித்து வந்தாள். இவ்வாறு ஒரு நாள் காட்டுக்கு சென்று திரும்பி வரும் சமயம் மிகவும் களைப்பாக இருக்கவே அதனால் நினைவு தப்பி வேறு வழியில் செல்கிறாள். அங்கு சில சுமங்கலி பெண்கள் சந்தோஷினி மாதா விரதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீமதி அதை பார்த்து அந்த பூஜை செய்யும் பெண்களிடத்தில் இவ்வாறு கேட்கிறாள், அம்மணி, நீங்கள் எல்லோரும் செய்யும் இந்த பூஜையின் பெயர் என்ன? இதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று வினவ அவர்களில் ஒரு சுமங்கலி பெண் ஸ்ரீமதியிடம், இது சந்தோஷி மாதா விரதம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான பூஜை. மனதில் நினைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் சந்தோஷினி மாதா. வெள்ளிக்கிழமை அன்று இந்த விரதத்தை செய்ய வேண்டும். வறுகடலையையும் வெல்லத்தையும் அம்மனுக்கு படைத்து 3 பாகமாக்கி அதில் ஒரு பாகத்தை பசுவிற்கும் இரண்டாவது பாகத்தை பிராமணருக்கும் 3வது பாகத்தை யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 7 வாரங்கள் நிஷ்டையுடன் பூஜை செய்தால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் என்று சொல்கிறார். உடனே ஸ்ரீமதியும் இந்த பூஜை செய்ய எண்ணம் கொண்டு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தான் விறகுகள் விற்ற பணத்தை வைத்துக்கொண்டு தன் சக்தியானுசாரம் இந்த விரதத்தை பக்தியுடனும் நிஷ்டையுடனும் அனுசரிக்கிறார். அவள் செய்த இந்த பூஜைக்கு மெச்சி சந்தோஷினி மாதா இங்கு வீட்டு நினைவே இல்லாமல் இருக்கும் ஸ்ரீகரனின் கனவில் தோன்றி, ஸ்ரீகரனே, உன்னுடைய மனைவி என்னுடைய விரதத்தை பக்தியுடன் செய்தாள். நீ உடனே உன் வீட்டிற்கு செல்லவும், நீயும் உன் மனைவியும் சுகமாக இருக்கவும், உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும் என்று கூறுகிறாள். எப்போதும் என் நினைவாகவே இருந்தால் உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும் என கனவிலேயே ஆசீர்வதித்தாள். உடனே மறுநாள் ஸ்ரீகரன் தன் ஊர் சேர்ந்து தன் மனைவி ஸ்ரீமதியை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் இருவரும் சுகமாக இருக்கிறார்கள். பின்னும் ஒரு நாள் ஸ்ரீமதி சந்தோஷி மாதாவினுடைய விரத உத்யாபனம் செய்வதற்காக பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறார். அதற்கு அவள் தன் மைத்துனர்களுடைய குழந்தைகளை அழைக்கிறாள். அந்த குழந்தைகள் ஸ்ரீமதி செய்யும் பூஜையில் கலந்து கொண்டு பூஜை முடிந்த பிறகு ஸ்ரீமதியை பார்த்து தட்சிணை பணம் கேட்கிறார்கள். ஸ்ரீமதியும் குழந்தைகள் தானே கேட்கிறார்கள் என்று தட்சிணை கொடுத்து விடவே அதை கொண்டு அந்த குழந்தைகள் புளிப்பு பண்டம் வாங்கி தின்று விடுகிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுத்ததே துர்புத்தி உள்ளம் கொண்ட ஸ்ரீமதியின் மைத்துனர்கள் தான். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ப பூஜை நடந்த மறுநாள் அந்த ஊர் அரசனிடமிருந்து வந்த ராஜதூதர்கள் ஸ்ரீகரனை அழைத்து கொண்டு போனார்கள். இதனிடையே ஸ்ரீமதியின் மைத்துனர்மார் மனைவிகள் அவளிடம், உன் கணவன் வெளியூரில் பொருட்கள் திருடிக்கொண்டு வந்து விட்டான், அதனால் தான் அரசர் அழைத்து போயுள்ளார், சரியான தண்டனை உன் கணவனுக்கு கிடைக்கப் போகிறது என்று ஸ்ரீமதியை பெரிதும் பயப்படுத்துகிறார்கள். உடனே ஸ்ரீமதி சந்தோஷி மாதா கோயிலுக்கு சென்று, தாயே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து விடு, என் கணவனுக்கு எந்த தீங்கும் நேராமல் இருக்க வேண்டும் என சொல்லி மனமுருகி பிரார்த்திக்கிறாள். உடனே சந்தோஷி மாதா ஸ்ரீமதியை பார்த்து, மகளே, நீ தட்சிணை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததால் அல்லவோ அவர்கள் புளிப்பை தின்று விரதபங்கம் ஏற்பட்டு விட்டது என்று கூற, ஸ்ரீமதி உடனே, அம்மா, என் தவறை பொறுத்தருள்க, மீண்டும் நான் உன் விரதத்தை முறைப்படி செய்கிறேன் என்று சொல்கிறார். உடனே சந்தோஷி மாதா, மகளே, உன் பக்திக்கு மெச்சுகிறேன், உனக்கும் உன் கணவனுக்கும் எந்த தீங்கும் நேராது என்று கூறினார். ஸ்ரீமதி கோயிலில் இருந்து வீடு திரும்புகிறார். ஸ்ரீகரனும் தன் வீடு வந்து சேர்ந்தார். ஸ்ரீகரனுக்கு
வெளிதேசம் சென்று பெரும் பொருள் ஈட்டி வந்ததற்கு அரசன் அவனை சிறப்பித்து ரத்ன மோதிரத்தை பரிசாக கொடுத்து அனுப்பியிருந்தார். இதை அறிந்த ஸ்ரீமதி அன்னையின் அருளை எண்ணி வியந்தாள். பிறகு மறுபடியும் ஸ்ரீமதி இந்த விரதத்தை எந்த குறையும் இல்லாமல் நடத்துகிறார். சந்தோஷி மாதாவின் அருளால் ஸ்ரீகரன் ஸ்ரீமதி தம்பதிகளுக்கு சிறிது காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. ஸ்ரீகரன் ஸ்ரீமதி தம்பதிகள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சந்தோஷி மாதா ஆலயத்துக்கு சென்று குழந்தையை தெய்வத்தின் காலடியில் கிடத்தி, இந்த செல்வனுக்கு தீர்க்க ஆயுளும் திடத்தையும் உன்மீது நீங்காத பக்தியையும் நல்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். சந்தோஷி மாதா ஸ்ரீமதியிடம் மிகுந்த அன்பு கொண்டு, ஸ்ரீமதியினுடைய பெருமையை அனைவரையும் அறியும்படி செய்கிறேன் என நினைத்து ஸ்ரீமதியின் வீட்டிற்கு செல்கிறார். அப்பொழுது சந்தோஷி மாதா மிக கோர ரூபமாக ஸ்ரீமதியின் மைத்துனர்மார்களுக்கும் அவர்களின் மனைவிமார்களுக்கும் மாமியாருக்கும் காட்சி தருகிறார். ஸ்ரீமதியோ சந்தோஷி மாதா வந்துவிட்டாள் என அறிந்து கொண்டு மடியில் குழந்தை இருக்கிறது என்பதை மறந்து அம்மனை வரவேற்க எழுந்தார். இதை பார்த்த ஸ்ரீமதியின் மாமியார் பெரும் கோபம் கொண்டு, இந்த கோர உருவத்தை பார்த்து இவள் ஏன் இப்படி குதிக்கிறாள், பிள்ளையை கூட உதறிவிட்டாளே என்று திட்டுகிறார். கருணையே வடிவான சந்தோஷி மாதா கீழே விழ இருந்த குழந்தையை ஏந்தி காத்தார். மாதாவின் மாயையால் எங்கு பார்த்தாலும் குழந்தைகளாகவே தெரியத் தொடங்கியது. அந்த காட்சியை கண்ட ஸ்ரீமதியின் மாமியார், மைத்துனர்கள் மற்றும் அனைவரும் மாதாவின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். மாதா அவர்களையும் மன்னித்தார். நான் என் பரமபக்தையான ஸ்ரீமதியின் பொருட்டே இங்கு வந்தேன். பாவிகளான நீங்களும் அந்த புண்ணியவதியால் என்னை தரிசிக்கும் பேறு பெற்றீர்கள். இனி எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறி தன் கையில் இருந்த குழந்தையை ஆசீர்வதித்து ஸ்ரீமதியிடம் கொடுத்தார். அம்மன் அருளை பெற்ற அனைவரும் ஸ்ரீமதியை வெகுவாக பாராட்டுகிறார்கள். ஸ்ரீமதி ஸ்ரீகரன் அவர்கள் குழந்தையும் எல்லா நலன்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். சந்தோஷி மாதா விரத கதா சம்பூர்ணம். ஸ்ரீசூக்தம். ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மதீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ தாம் மகாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தே ஜங்காமஸ்யம் புருஷானஹம் அஸ்வபூர்வாம் ரதமஜ்ஜாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவேமுபக்மஜேர்மா தேவேர்துஷதாம் தாம் சோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாராமார்த்ராஞ்சலந்தே தൃപ്താன் தர்ப்பயந்தே பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் த்வாமிஹோபக்மஜே ஸ்ரியம் சந்திராம் பிரபாதாம் யசசாஜ்வலந்தே ஸ்ரியம் லோகே தேவி துஷ்டாமுதாராம் தாம் பத்மினீம் சரணமஹம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மேனச்ச தாம் தாம் வ்ருணே ஆதித்யவர்ணே தபசோதிஜாதோ வனஸ்பதித்தவ விருக்ஷோத பில்வः தஸ்ய ஃபலானி தபசானுதந்து பாஜாந்தராஜாச்ச பாச்ச அலக்ஷ்மீः उपैतु मां देवचकः कीर्तिश्च मणिनाथः प्रातर्भूतात्मिरात्रेऽस्मिन् कीर्तिवृद्धिं ददातु मे क्षुत्पिपासामलां ज्येष्ठामलक्ष्मीर्नाशजाम्यहम् अभूतिमथवृद्धिं च सर्वान् निर्नुद मे गृहात् गन्धद्वारान्तुरादर्शान् नित्यपुष्टां करेषिणीम् येश्वरेकं सर्वभूतानां त्वामिहोपक्मजे श्रियं मनसक्षाभवाकोतिं वाचः सज्जमसेमहे पशूनाकं रूपमन्नच्चमजिश्रे श्रियतां यशः कर्दमेन प्रजाभूता मयि सम्भव कर्दमा श्रियं वाचज मे कुले मातरं पद्ममालिनीम् आपस्मृजन्तस्निग्धानि चिक्लेतपस मे गृहे निज देवीं मातरश्रियं वाचज मे कुले आर्द्रां पुष्करणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं
सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तार्द्रां जःकरणीं यष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं प्रभूतं गावो धात्वाच्वाने विन्देजं पुरुषानहं यस्युतिः प्रियतो भूत्वा धूराजाज्जमन्वहं श्रियः पञ्चदशश्चञ्च श्रीरामस्ततञ्च भेद आनन्दः कर्दमश्चैव चिक्लीतजिति विश्रुतः ऋषजस्तेऽत्रज प्रोक्ता स्वयं श्रीदेवदेवता पद्मानने पद्मभूरो पद्माक्षे पद्मसम्भवे त्वं मां भजस्व पद्माक्षे येन सौख्यं लभाम्यहम् अश्वदाजितगोधाजे धनधाजे महाधने धनं मे दुषतां देवीं सर्वकामार्थसिद्धये पुत्रपौत्रधनं धान्यं हस्त्यश्वाजाभिघोरथं प्रजातां भवति माता आजुष्मन्तं करोतु मां चन्द्राभां लक्ष्मीमीशानां सूर्याभां सृजमीश्वरीं चन्द्रसूर्याग्निवर्णाभां श्रीमहालक्ष्मीमुपास्महे धनमग्निर्धनं वायुर्धनं सूर्यो धनं वसुः धनमिन्द्रो बृहस्पतिर्वरुणं धनमश्नुते वैनतेजसोमं पिब सोमं पिबतु वृत्रः सोमं धनश्च सोमिनो मह्यं ददातु सोमिनी न क्रोधो न च माश्चर्यं तदोभो न शुभामतिः भवन्ति कृतपुञ्जानां भक्तानां श्रीसूक्तं जपेत् सदा वर्षं तु ते विभावरि दिवो अप्रत्यभिद्युतः रोहं तु सर्वबीज जपब्रह्मद्विषो जहि पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मधराय दाक्षे विश्वप्रिये विष्णुमनोनुकूले त्वत्पादपद्मं मझि सन्निधत्स्व या चा पद्मासनस्था विपुलकटितटे पद्मपत्रायताक्षी गम्भीरा भर्तनाभिस्तनभरणमिता शुभ्रवस्तोक्तरीजा लक्ष्मीर्दिव्यैर्गजेन्द्रैर्मणिगणखचितैः स्नापिता हेमकुम्भैर्नित्यं सा पद्महस्ता मम वसतु गृहे सर्वमाङ्गल्ययुक्ता लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनजां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवत् ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां सिद्धलक्ष्मीर्मोक्षलक्ष्मी जजलक्ष्मीः सरस्वती श्रीर्लक्ष्मीर्वरलक्ष्मीश्च प्रसन्न मम सर्वदा वराङ्कुशौ पाशुभभीतिमुद्रां करैर्वहन्तीं कमलाचरस्ताम् बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां वजेहिमम्बां जगदीश्वरीं ताम् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तु ते మంగళం
मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं मधुसूदनः मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलं गरुडध्वजः मङ्गलं गोचलेन्द्राय महनीयगुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् नित्यश्रीरस्तु नित्यमङ्गलानि भवन्तु नित्यश्रीरस्तु नित्यमङ्गलानि भवन्तु नित्यश्रीरस्तु नित्यमङ्गलानि भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्तसन्मङ्गलानि सन्तु तथास्तु।